Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? கத்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 4th சாப்டர் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரி. இன்வர்ஸ் டிக்னாமெட்ரியில் ஈஸியாக மார்க் வாங்கலாம். பாருங்கள், ஒன்றுமே இல்லை, எந்த டவுட்டும் இல்லாமல் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் 418 தேர்டு சம் தான் பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் 418 சாரி 4th சம், தேர்டு சம் இல்லை, இது 4th சம். புரியுதா கண்ணா? இப்போ நமக்கு பாருங்கள், டேனுக்குள்ள 1/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2a. நல்லா பார்த்துக்கோ கண்ணா, இது ஒன்றுமே கிடையாது. 2a டிவைடட் பை 1 + a² ப்ளஸ் 1/2 காஸ் இன்வர்ஸ்க்குள்ள 1 - a² டிவைடட் பை 1 + a². இப்போ புரியுதா தங்கம்? இது வந்து பார்த்தீங்கன்னா சரி, இது 4th சம் இல்லை ராஜா, தேர்டு சம் தான். எக்ஸாம்பிள் 4.18 தேர்டு சம். சரி, அது 4th சம்க்கு இல்லை. சரி, இப்போ பாருங்கள் கண்ணு, நான் ஒவ்வொன்றும் ஃபார்முலா எழுதுகிறேன். ஃபார்முலா எழுதும் போதே உனக்கு புரிஞ்சுக்கும். அதாவது தங்கம் பாரு, sin 2a உடைய ஃபார்முலா 2 tan a divided by 1 + tan squared a. பார்த்துக்கோ. அதே மாதிரி cos 2a உடைய ஃபார்முலா 1 - tan squared a divided by 1 + tan squared a. புரிஞ்சுதா தங்கம்? அதே tan 2a உடைய ஃபார்முலா 2 tan a divided by, புரியுதா சாமி, 1 - tan squared a. 1 - tan squared a. இது ரெண்டும் தெரிஞ்சால் இது போட்டுடலாம். ஏன்னா sin 2a divided by cos 2a தான். இதையும் போடும்போது இது அடிபடும். அப்போ 2 tan a divided by 1 - tan squared a. இந்த 3 ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ sin 2a அதனுடைய ஃபார்முலா 2 tan a divided by, இதில் நீ 11th படித்தது 1 + tan squared a. அதே cos 2a 1 - tan squared a divided by 1 + tan squared a. அப்போ tan 2a அப்படின்னா 2 tan a sin 2a divided by cos 2a தான். அப்போ 1 + tan squared 1 + tan squared a கேன்சல் ஆச்சுன்னா 2 tan a நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 1 - tan squared a. எவ்வளோதான். புரியுதா தங்கம்? இப்போ இதை கம்பேர் பண்ணு. இங்கே பார், 2a divided by 1 + a² இதே மாதிரி இருக்கா? அப்போ இங்கே a இருக்குது, இங்கே tan a இருக்குது. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், அதே மாதிரி cos 2a 1 - a² divided by 1 + a². இங்கே a இருக்குது, இங்கே tan இருக்குது. அப்போ therefore இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறதுக்காக டேக் a = tan aன்னு எடுத்துக்கிறோம். புரியுதா கண்ணா? இந்த ஸ்மால் a = tan கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இப்போ நம்ம கணக்கு டேனுக்குள்ள 1/2 போட்டுக்கிட்டேன். சைன் இன்வர்ஸ்க்குள்ள என்ன வரும், 2 tan a divided by 1 + tan squared a. புரியுதா சாமி? ப்ளஸ் 1/2. அப்புறம் அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ்க்குள்ள 1 - ஏவுக்கு பதிலாக tan போடுற. அப்போ tan squared a divided by 1 + tan squared a. கண்ணு, இவ்வளோதான், கணக்கே முடிஞ்சு போச்சு. நல்லா கவனமாக பார்த்துக்கோ. ஒன்றுமே இல்லை, இதை பார், கம்பேர் பண்ணு. ஏவுக்கு பதிலாக tan a போட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும். இது அதே மாதிரி இதுக்கு ஏவுக்கு பதிலாக tan a போட்டால் cos 2a ஃபார்முலா வந்துடும். அப்போ நமக்கு கண்ணு டேனுக்குள்ள 1/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் இதனுடைய ஃபார்முலா பாருதா, இதனுடைய ஃபார்முலா sin 2a ப்ளஸ் 1/2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பாருங்க 1 - tan squared divided by 1 + tan squared உடைய ஃபார்முலா cos 2a. இப்போ புரியுதா தங்கம் நான் ஏன் இப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு? கண்ணு, நான் சைன் இன்வர்ஸை கேன்சல் பண்ணணும், அதே மாதிரி காஸ் இன்வர்ஸை கேன்சல் பண்ணணும். இங்கே tan இருக்குது, tan வர மாதிரி நம்ம செய்யணும். அதுக்காக இப்போ tan போட்டிங்கன்னா இது ஃபார்முலா.
போட்டிங்கன்னா சைன் இன்வர்ஸ் இது சைன் 2a போயிடும். அப்போ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகும். இங்கே காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆயிரும். அப்போ டேன்குள்ள இங்கே பாருக்கண்ணே 1/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 1/2 இன்ட்டு 2a. அப்போ தேர்ஃபோர் 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஒரு a இங்கே ஒரு a. அப்போ நம்ம ஆன்சர் tan 2a. நான் ஆல்ரெடி tan 2a உனக்கு ஃபார்முலா எழுதி போட்டிருக்கேன். 2 tan a டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர்ட் a. இப்போ 2 இன்ட்டு tan a பாரு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் பாரு, tan a ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துருக்கோமா. அப்போ tan aவுக்கு பதிலாக ஏன்னு போட்டுக்கோ. அப்போ a டிவைடட் பை 1 மைனஸ் இதுக்கு a போட்டோம்னா a ஸ்கொயர். அப்போ இதனுடைய வேல்யூ 2a டிவைடட் பை 1 மைனஸ் a ஸ்கொயர்டு தான் வேல்யூ. நான் சொல்கிறது புரிஞ்சுதா தங்கம்? இதில் ஜஸ்ட்டு 3 ஃபார்முலா. இதெல்லாம் 11th நீ படித்த ஃபார்முலா தான். இதை பார்த்தோன்னே உனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். அப்போ சைன் 2aவுக்கான ஃபார்முலா 2 tan a டிவைடட் பை 1 ப்ளஸ் a ஸ்கொயர்டு. இது மாதிரியே இருக்கும் பாரு, ஏவுக்கு பதிலாக tan a போட்டினா. அதே மாதிரி காஸ் 2a உடைய ஃபார்முலா 1 மைனஸ் tan ஸ்கொயர்டு a டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்டு a. பாரு ஏவுக்கு பதிலாக tan பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர்டு a 1 ப்ளஸ் tan ஸ்கொயர்டு a. tan 2a உடைய ஃபார்முலா 2 tan a டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர்டு a. இப்போ நமக்கு இங்கே ஏவுக்கு பதிலாக tan a போடுறீங்க. அப்போ இது வந்து sin 2a உடைய ஃபார்முலா ஆகும். இங்கே ஏவுக்கு பதிலாக tan a போட்டிங்கன்னா இது cos 2a ஃபார்முலா. sin இன்வர்ஸ் sin கேன்சல் ஆகும், cos இன்வர்ஸ் cos கேன்சல் ஆகும். அப்போ 1/2க்குள்ளே 2a, இங்கேயும் 1/2 இன்ட்டு 2a, 2 கேன்சல் பண்ணிக்கோ. அப்போ இங்கேயும் 2 கேன்சல்னா a ப்ளஸ் a. அப்போ tan 2a உடைய ஃபார்முலா 2 tan a டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர்டு a. அப்போ 2 இன்ட்டு இங்கே பாருங்கள் tan a வந்து ஏன்னு எடுத்துருக்கிறோமில்ல சாமி. அப்போ இந்த tan aவுக்கு பதிலாக ஏன்னு போட்டுக்கோ. அப்போ 2a டிவைடட் பை 1 மைனஸ் a ஸ்கொயர். இவ்வளோதான். புரிஞ்சுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.